எனக்கு டே 3 என்னோடய ரெகுலர் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டையும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு ஒரு பர்சனல் ட்ரைனிங் அப்பாயின்மெண்ட் இருந்தது, நான் மறந்துட்டேன் அப்படின்னு. ஸோ அதையும் போய் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் இன்றைக்கி அவுட்டிங் போகிற மாதிரி பிளான் இருந்தது. ஸோ கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். காருன்னு சொன்னோன்னா தான் ஞாபகம் வருது, தம்பி ஒருத்தன் புதுசாக கார் வாங்கியிருந்தான். அப்போ நைட்டு பேசிகிட்டு இருந்தோம் காரோட டீட்டெயில்ஸ்லாம் பற்றி. அப்போ முக்கியமான ஒரு கேள்வி கேட்டான். 10 பேர் வந்து வாழ்த்துக்கள் சொன்னால் 2 பேர் வந்து இதை ரெடி கேஸில் வாங்கினியா, ஃபினான்ஸில் வாங்கினியா, ஃபினான்ஸ்னால் எவ்வளோ நீங்கள் பே பண்ண, உனக்கு மாதம் இஎம்ஐ எந்த அளவு வருது, இந்த டீட்டெயிலெலாம் கேட்குறாங்க. இது அவங்க கார் வாங்குறதுக்காக கேட்குற டீட்டெயிலோ இல்லைனா என் மேலே இருக்கிற அக்கறைக்கான டீட்டெயிலோ கிடையாது. நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோ பே பண்ணுறேன், இவனாலெல்லாம் இதெல்லாம் முடியுதா அப்படிங்கிறது எனக்கு அதை ஃபீல் பண்ண முடியுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்லேயும் வந்திருக்கும். நீங்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு கேட்டான். சிம்பிளான ஆன்சர் தான், கீப் சைலன்ஸ் அண்ட் மூவ் ஆன் தான். லஞ்ச் வந்து ரோட்டோரத்துலேயே ஒரு வீட்லேயே ஹோட்டல் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தது, அங்கே சாப்பிட்டுட்டோம். பிரியாணி வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஃபோட்டோவில் இருக்கிறது பிரியாணி தான், கேரளா பிரியாணி. போகிற வழியில் ஒரு பிரிட்ஜ் இருந்தது, அங்கேருந்து பார்க்கும்போது வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ காரை நிப்பாட்டி கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் நிறைய டைம் ஒர்க்கெலாம் வந்திருக்கோம். அங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும், இதில் பே பண்ணி மேலே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. பட் இந்த வாட்டி கூட வந்து ஒருத்தங்க சொல்லி நாங்கள் மேலே போய் பார்த்தோம். மேலே ஃபுல்லாக ஏறி போகிறதுக்குள்ளாடி ஒரு வழி ஆகிட்டோம். பட் மேலே போனது ஒருத்தனை அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஆஞ்சங்கோ லைட் ஹவுஸ். இங்கே 3 to 5 தான் ஈவினிங் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இங்கே வாங்க. திரும்ப இறங்கும் போதும் போதும்னு ஆகிடுச்சு. லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கும் புது புது இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் உடம்பு ரொம்ப முக்கியமான விஷயம். அது கண்டிஷனாக எப்போவுமே இருக்கணும். அது இல்லைன்னா இந்த மாதிரி தான் படி இறங்கி வந்து தலை சுற்றி நிற்க வேண்டியது வரும். வர்க்லா பீச் போய் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே வேறு எதுவும் சாப்பிடல, ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் குடித்தேன். யூஸ்வலாக கொஞ்ச நாள் முன்னாடி இந்த மாதிரி டைம்னால் இதுக்கு முன்னாடி நாங்கள் 3-4 மீல் முடிச்சிருப்போம். ஸோ இப்போ ரொம்ப சாப்பாடை கம்மி பண்ணிட்டோம். நைட் டிலே ஆனதுனால ஃபுட் இனி வந்து மேக் பண்ண முடியாது. ஸோ விழிஞ்சம் சிக்கன் ஹோட்டல் அப்சலில் வந்து விழிஞ்சம் சிக்கன் அண்ட் காயின் பரோட்டா வாங்கிட்டோம். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஃபுட்டு. ரொம்ப காரமான ஃபுட்டு சாப்பிட்ற ஆள் இல்லைனா, பட் இது ரொம்ப ரொம்ப காரமாக இருந்தது. ஸோ இருந்தாலும் ஒரு 4 பரோட்டாவும் சிக்கனும் சாப்பிட்டேன். நான் டயட்டில் இல்லை இன்றைக்கி அப்படின்னு நினைக்கிறவங்க 4 பரோட்டா கண்டிப்பாக பத்தாது. ஒரு 20 பரோட்டாக்கு மேலே சாப்பிடலாம். பட் ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனராக நான் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை, இருந்தாலும் சொல்கிறேன். அந்த சைஸ் தான் இருக்குது. டோட்டல் இன்றைக்கி நடந்த ஸ்டெப்ஸ் வாட்சில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஒர்க் அவுட்டும் பண்ணலை, ஏன்னா நேற்று பண்ண சோர்னஸ் அதிகமாக இருந்தனால பண்ணலை. பாய், நாளைக்கு மீட் பண்ணலாம்.